அழகாக சொன்னீங்க மேம். நிறைய பயனுள்ள தகவலை நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ நம்ம அடுத்ததாக அன்றாட தினத்தில் நம்ம இப்போ என்ன நிறைய ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி. பெண்களுக்கும் சரி, ஆண்கள் மேல் இன்ஃபர்டிலிட்டியும் சரி, பெண் இன்ஃபர்டிலிட்டியும் சரி அதிகமாக இருக்குது. ஏகப்பட்ட ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு, ஈவன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆகிற கேசஸ்லாம் கூட நான் 2 வாட்டி பண்ணேன், 3 வாட்டி பண்ணேன்ற மாதிரிலாம் கூட இருக்குது. அதே மாதிரி இப்போ வயதானவர்களும் இருக்காங்கல்ல, அதே மாதிரி லோயர் அப்டமன் பிரச்சனை உள்ளவங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஹீலியில் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கா மேம்? ஆமாம். ஸோ இது இப்போ நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றதுல வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு இப்போ ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. அந்த காலத்தில் 8 குழந்தை 10 குழந்தை பெற்றுக்கிட்டவங்களாம் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு குழந்தை அப்படிங்கிறதே பல பேரண்ட்ஸ்க்கு வந்து கனவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இது என்ன பார்க்கணும்னா, அவங்களுக்கு ஏன் அந்த மாதிரி வந்து சரியான டைமில் அவங்களுக்கு வந்து அமையலை அப்படின்றதுக்கும் நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே, அதாவது ஒய்ஃபும் வந்து வேலைக்கு போகிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அதுவே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு கூடுதலான ஒரு ஃபேக்டராக வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காத இருக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அது கூடவே இப்போ சாப்பிட்ற சாப்பாடு, லைஃப் ஸ்டைல், ஸோ அதுவும் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இப்போ மாறி இருக்கு நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. நிறையா வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே ஒரு 50 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்க பழக்கத்தில் இருந்தாங்க, அவங்க எப்படி அவங்கள வந்து வாழ்வாதாரம் வச்சுருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்றதுக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தா டிராஸ்டிக் சேஞ்சஸ். இப்போ பிறந்த குழந்தையே பீஸா பர்கர் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு கீரை காய் அப்படி பழம் சாப்பிட்டது போக இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்டைல் வந்து அதிகமாகவே மாறி இருக்கு. ஸோ அதால கூட இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனால அதான் எப்பவுமே எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ரொம்ப வந்து இம்பேக்ட் பண்ணுது. அது யாருக்குமே வந்து ஐடென்டிஃபையே பண்ண முடியாத தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்குதுன்றதை விட இல்லைன்றதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நம்ம மைண்டு பார்த்தீங்கன்னா இருக்குதுன்றதுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லோ அதுக்கும் வந்து ரொம்ப வந்து கொடுக்காது. அதோ இல்லைன்றதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இது இல்லைன்னா அதை நோண்டி அதை நினச்சியே வந்து ரொம்ப தன்னை வர்த்திக்கிற அளவுக்கு வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நிறைய இதுக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு தனி சப்ஜெக்டாகவே பேச வேண்டியது. நான் வந்து இதில் நிறைய என்னோட வீடியோஸ்லேயும் நான் அதை பற்றி வந்து சொல்லியிருக்கேன். அப்போ ஆமாம், அதுக்கு எப்படி பண்ணணும், ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டும் எமோஷன்ஸும் ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ அப்படி பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே வந்து இம்மீடியட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கணுன்றதை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல். ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்டென்ஷனோடு இருப்பாங்க, அவங்களுக்கு உடனே இம்மீடியட்டாக நடத்தணும். இன்னொருத்தவங்க வந்து இன்டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து அதுக்கான உயிர்ப்புத்தன்மை வந்து ரொம்ப பெருசாக இல்லாத இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்து வந்து பண்ண வேண்டியது. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஒரு நர்வ் சிஸ்டம் அதுன்றது எடுத்துக்கிட்டோன்னா அதில் எவ்வளோ நர்வ்ஸ் வந்து மைன்யூட்டாக இருக்கிற இடத்துல அஃபெக்ட் ஆனால் கூட வந்து வெளியில் வந்து ஒரு பெயின் சிம்டமாக காட்டும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ இதுலேயும் வந்து எங்கே அஃபெக்ட் ஆகிருக்குன்றது ஐடென்டிஃபையே பண்ண முடியாத அளவில் மைண்டில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், எமோஷன்ஸில் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல மைன்யூட்டாக அது வந்து போய் அந்த தொந்தரவு வந்து அது ஒரு இதுவாக படிஞ்சிருந்தாலும் அது வந்து ஃபிசிக்கல் பாடியில் அப்படி தான் காட்டியிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு ஓவராலாக நான் வந்து நிறைய பேர் இப்போ கன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போதும் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஹெல்த்தியாக இருக்குது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா இதனால தான் சொல்கிறது. அவங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குன்றதே ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம போய் அதை வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், எங்கன்றதே ஒரு அந்த லேயரே நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வர மாதிரி இந்த ஃபிசிக்கல் பாடி, இந்த அவுட்டர் லேயர் வச்சு தான் எல்லாருமே வந்து கண்ணுக்கு தெரிய இந்த ஸ்தூல உடலை வச்சு தான் வந்து எல்லாருமே பேசுகிறாங்க, அதை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல்கள் நிறையா இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்று விஷயம் வேணும் அப்படின்னா அந்த 7 உடல்கள்லேயும் அது படிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு வெளியில் வந்து கிடைக்கும். அந்த 7 உடல்கள்லேயும் அதை வந்து அந்த படிமங்கள் அது இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து உருவாக்குறதுக்கே முதல்ல டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தான்
அவங்க எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் இன்டென்ஷனாக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் அதில் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணாங்களா? அப்படிலாம் எதுவுமே பண்ணாதே ஈஸியாக எப்படி 10 குழந்தை கூட பெற்றுக்கிட்டாங்க, 15 குழந்தை கூட பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்லேயோ சரி எமோஷன்ஸ்லேயோ சரி ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வீட்டில் கிடைச்சது, அன்பு கிடைச்சது, எல்லாமே அவங்களுக்கு நிறைவாக கிடைச்சதால அவங்களுக்கு எல்லாமே நிறைய வந்து அமைஞ்சது. இப்போ அது மாதிரி இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. டிராஸ்டிக் சேஞ்சஸாக இருக்கும்போது இப்போ ஒரு இதுவும் எங்கெல்லாம் இம்பேக்ட் ஆயிருக்குன்றதை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி 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 பார்த்து அதை மாற்றத்துக்கு வந்து கொண்டு வந்து அதை மாற்ற ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு இந்த வேண்டிய விஷயங்களும் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை கேட்டதுக்குனால ஹீலியில் இது பண்ண முடியுமா அப்படின்னா, ஹீலிலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ரிலேட்டட் டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்குது. இப்போ இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து ஃபிசிக்கல் பாடிக்கு எடுத்துப்போம். இப்போ ஃபிசிக்கல் பாடியிலே என்ன சொல்லுவாங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தண்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஹார்மோன்ஸோடைய இது வந்து சரியாக இல்லைன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸோடைய ஸ்ட்ரென்தன் வந்து வீக் ஆகிடுது. அது வந்து சரியாக அப்போ அதுக்குன்னு பர்டிகுலர் ப்ரோக்ராம்ஸ்லாம் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனி 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்குது, மெயின் ப்ரோக்ராம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 சப் ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 12 சப் ப்ரோக்ராம்ஸும் நம்மளுடைய ஹார்மோனி, நம்மளுடைய இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தானே நம்ம முக்கியமாக இது வரைக்கும் பேசிகிட்டே வரோம். ஸோ அது ஒன்று ஒன்றா எப்படிலாம் நம்ம வந்து அதை வந்து ஹார்மனைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மோனி 1 ப்ரோக்ராம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 12 ப்ரோக்ராம்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ். இந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு முதல்ல ப்ரொடெக்ஷன் வேணும்னு நம்ம நினைப்போம். ஸோ நம்ம அது வந்து மைண்ட் லெவலில் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ரேக்கி படித்தவங்களுக்குலாம் தெரியும். அந்த என்னுடைய ரேக்கி சேனல்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு லேமனாக இருக்கிறாங்க, அப்போ வந்து ஒரு கும்பலான இடத்துக்கு போகிறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்தில் ஃபிசிக்கலில் ப்ரொடெக்ஷன் இருக்கா, மென்டல் இதில் ப்ரொடெக்ஷன் இருக்கா, எமோஷனல் இதில் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னா அங்கே ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான் இல்லையா? அப்போ இந்த 3 இதுக்குமே வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து சொல்ல முடியும். இப்போ சப்போஸ் அவங்க வந்து சில ஃபியர்ஃபுல்லான தாட்ஸோடையோ இல்லை சில டவுட்ஃபுல்லான தாட்ஸோடையோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபுல்லாக ஒரு நிறைய கூட்டமாக இருக்கிற இடத்துல போகிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன அட்ராக்ட் பண்ணுவாங்க, எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறாங்களோ அது வந்து அங்கே நடக்கிற மாதிரி அதை அட்ராக்ட் பண்ணிவிடுவாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல பார்க்கணும். அப்போ இந்த டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ஆரிக் ஃபீல்டை வந்து ஷீல்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக இந்த பேண்டமிக் எடுத்துக்கோங்களேன், இந்த கோவிட் இதுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த வைரஸ் வந்து இந்த மாதிரி கும்பலான இடத்துல போனால் அஃபெக்ட் ஆகிடும், அதனால் நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படிலாம் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ எதுக்காக சொல்கிறாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து ஃபிசிக்கல் லேயரில் நமக்கு வந்து சொல்லித்தராங்க. ஸோ இப்போ இதுவே நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுடைய ஆரிக் ஃபீல்டை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்களுடைய மென்டல் பாடிஸும் எமோஷனல் பாடிஸும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அங்கே நீங்கள் ப்ரொடெக்ஷனை வந்து ஷீல்ட் பண்ணிங்க அப்படின்னு